இந்த டிவோர்ஸ் அப்படின்ற சர்ச்சையில தனுஷ்க்கு முன்னாடி டிடி அமலாபால்னு நிறைய பேர் சிக்கி இருந்தாலும் தனுஷ்க்கு அப்புறமா ஏஆர் ரஹ்மான் இதுல பாதித்தது ரசிகர்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஷயத்துல அடுத்ததாக தளபதி விஜய் டிவோர்ஸ் பதிவை வெளியிட போறாரு அப்படின்ற மாதிரி ரூமர் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கைஸ், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு வீடியோ பதிவாக்குறது தவறான செயல் தான். இருந்தாலும் இந்த பதிவோட கனெக்ட்டுக்கு தேவையான விஷயம் தாங்க இது. லவ் பண்றப்ப பிரேக்கப் அப்படின்னு சொல்றாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைக்கு இவ்வளவுதான் ஒர்த்தா? தளபதி விஜயும் சங்கீதாவும் மாஸ்டர் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயே அவங்கள பார்க்க முடியல. தளபதி விஜயும் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவங்க ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க. அரசியல்ல இவர் முழு கவனம் செலுத்துறதுனால சங்கீதாவை லண்டன்ல சேஃபா வச்சிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி கதெல்லாம் சொல்ல விரும்பல. உண்மையான விஷயம் என்னன்னா அவங்களோட பொண்ணோட படிப்புக்காக தாங்க அவங்க லண்டன்ல இருக்காங்க. தளபதி விஜய் சங்கீதாவும் ரீசெண்டா கூட மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த டிவோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல தளபதி விஜய் சிக்கவே மாட்டாரு, ஏன்னா அவர் ஒரு தெளிவான ஆள் அப்படின்றது இந்த பதிவுல குறிப்பிடத்தக்கதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த டிவோர்ஸ் அப்படின்ற சர்ச்சையில சிக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.